அடுத்தபடியாக நிறைவாக சிறப்புரை இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை ஆலிம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் குர்ஆன் ஹதீஸ் மொழிபெயர்ப்பாளரின் மேற்பார்வையாளர் மௌலானா முகமது கான் பாக்கவி ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة உஇத்தத் லில்காஃபிரீன். அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாம போற்றி திறக்கின்றேன். அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இங்கே திரளாக குழுமி இருக்கிற மாணவ கண்மணிகளை, மாணவி கண்மணிகளை, பேராசிரியர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குறிப்பாக இந்த கல்லூரிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த சலாமினை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் எப்போதும் ஏற்படட்டுமாக. இது ஒரு கலைக்கூடத்தினுடைய ஆண்டு விழா. நான் இப்போது உங்களிடத்தில் பேச போகிறது என்ன தெரியுமா? மாணவிகளுடைய வயதுக்கு ஒத்திருக்கக்கூடியவர்களுடைய நிலை, டீன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் அதில் தான் இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட வளரிலும் பருவம். அந்த டீனேஜ் பிள்ளைங்க இன்றைக்கி எப்படி போய்கிட்டு இருக்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது கண்ணீர் சிந்த வேண்டியதாக இருக்குது. சந்தோஷப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு, தேட்டம், ஆசை எல்லாம் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. உலக சுகாதார அமைப்பினுடைய வரைமுறைப்படி நான் எழுதுறது பூராமல், நான் சொல்கிறது பூராமல் அகில உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தேர்வு முடிவுகள். உலக சுகாதார அமைப்பினுடைய வரையறைப்படி 10 வயது முதல் 19 வரையில் இருக்கிற பருவம்தான் வளர் இளம் பருவம், டீனேஜ். கிட்டத்தட்ட அப்படி தான் மாணவிகள் இருப்பாங்க. இந்த பருவத்தில் ஒருவருக்கு பெரிய அளவில் மாணவிகள் தான் நல்லா கேட்கணும், அடுத்து அவங்க தாய்மார்களும் கேட்கணும். இந்த பருவத்தில் ஒருவருக்கு பெரிய அளவில் உடல், மனம், உணர்வு ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். சும்மா போய்கிட்டே இருக்கும்ல ஒரு லெவலில், அப்படி போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மாற்றம் வந்துடும். இந்த காலகட்டத்தை மிகவும் கவனமாக கையாளணும் என்று உலக சுகாதார அமைப்பு சொல்லுது. யாரும் சொல்கிறாங்க, நமக்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணி எடுத்து இன்றைக்கி ஆராய்ச்சியாளர்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பருவத்தில், இந்த காலகட்டத்தை மிகவும் கவனத்தோடு கையாள வேண்டும். யார்? அந்த பருவத்தில் இருக்கிறவங்களும், அந்த பருவத்தில் இருக்கிறவங்கள பெற்றெடுத்த பேரண்ட்ஸும், அதிலையும் குறிப்பாக தாய்மார்கள். அனுபவத்தினுடைய இந்த பருவத்தினுடைய கோளாறுகள் சிலது இருக்குது. அதை நான் சொல்லிடுறேனே, கொஞ்சம் சங்கடமாக இருந்தால் கூட சொல்லத்தான் செய்யணும். உணர்வு ரீதியாக கோபத்தை வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கோபப்பட்டிருக்க மாட்டா, பாவம். சிறுன்னு எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும்.
கோபம் வரும், இது இயல்பு கூட. அதை பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் எப்படி கையாளணுங்கிறதுக்காக நான் சொல்ல வர்றேன். உடனே என்னடி எதுக்கு எடுத்தாலும் இப்படி எரிஞ்சு விடுகிற அப்படின்னு அவளை போட்டு அடிக்கக்கூடாது. உங்கள் சார்பாக பேசுனா உணவு ரீதியாக கோபத்தை வெளிக்காட்டுறது அந்த பருவத்துக்கு உண்டான இயற்கை. அந்த நேரத்தில் அப்படித்தான் வரும். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். நான் என்ன உனக்கு ஹார்லிக்ஸ் கேட்டேன், நீ வந்து டீயை போட்டு கொடுத்துருக்க, அதை லேசாக சொல்லாது, தூக்கி டக்குன்னு கீழே போட்டு உடச்சி போட்டு சொல்லும். சும்மாவாது அம்மா எனக்கு இது வேணாம்மா அதை கொடுன்னு கேட்டால் கூட பரவாயில்லை. என்ன செய்யும்ல, இப்படியா செய்யுங்க, நீங்கள்லாம் அட்டி கொடுக்கணும். தூக்கி டப்போட்டு என்ன செய்கிறது, உடச்சி போட்டு எனக்கு இது வேணாம் ஹார்லிக்ஸ் கொடுன்னு கேட்கும். அப்போ தான் நீங்கள் சீர்வீங்க. உங்களுக்கு கோவப்படுறதுக்கும் இயற்கை தான். காசை வீணாக்குது அந்த பிள்ளை இப்படி கோவப்படுதே, என் பிள்ளை என்ன ஆகுமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நிதானம் வேணும். தாய்மார்களுக்கு ரொம்ப நிதானம் வேணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லட்டா, ரெண்டாவதா சின்ன சின்ன திருட்டுகள் நடக்கும். சின்ன சின்ன திருட்டுகள், இது வந்து ஆராய்ச்சியினுடைய முடிவு, நான் கண்டுபிடிச்சதில்லை. சின்ன சின்ன திருட்டுகள் கேட்டு பாப்பா, ஏம்மா எனக்கு ஒரு 50 ரூபா கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கொடுக்கவே மாட்டேங்கிற, ஏம்மா நாளைக்கு வாங்கிக்க, இந்தம்மா நாளைக்கு வாங்கிக்கங்க. இந்த பிள்ளை பார்க்கும், இப்படிலாம் கேட்டால் மாட்ட கிடைக்காது, பீரோவில் எங்கே வைக்கிதுன்னு பாடுறா, அல்லது அம்மாவோட பர்ஸ் எங்கே இருக்குது, அல்லது அத்தாவோட பர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருன்னு நைஸாக ஒரு நாளைக்கு அப்படி உருவ ஆரம்பிக்கும். அதுதான் ஸ்டார்டிங் முசீபத்தினுடைய. அதை பார்த்து அந்த நேரத்தில் அதை திருத்தாமல் விட்டீங்க, 50 ரூபாங்கிறது 500 ஆகும், 5000 ஆகும், 5 லட்சம் ஆகும். இதெல்லாம் இயற்கை. அதுக்காக சொல்ல வர்றேன், போதை பழக்கத்தை அறிஞ்சிக்கிறனுங்கிற ஆவல் வரும். போதை பழக்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலை, போதை பழக்கத்தை அப்படின்ட்டா என்ன, அதை போட்டால் என்ன கிடைக்கும், ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத அறிய ஆரம்பிக்கிறீங்கல்ல, அதுதான் படா முசீபத்து. அது எங்கே கொண்டு போய் விட்டுருன்னு தெரியும்ல, போதை பழக்கத்துக்கே கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் ஆவேசமும் கோபமும் வரும். எது எடுத்தாலும் ஆவேசம், எது எடுத்தாலும் கோபம். இந்த பருவத்தில் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் மதரசாவிலையும் ஓதுறீங்க படிக்கிறீங்க, இதுக்கும் வெறும் படிப்பு மட்டும் படிச்சுட்டு போகிறாங்களா அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்கள்கிட்ட அஹ்லாக் இருக்கும், உங்கள்கிட்ட குணாதிசயங்கள் இருக்கும், சுண்ணத்தை பின்பற்றுறது இருக்கும், மரியாதையாக இருக்கணுங்கிறது இருக்கும். அப்போ இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் வேணுமா இல்லையா? இதை ஓதாத பிள்ளைகளுக்கும் ஓதுன பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த இதெல்லாம் கை விட்டுறணும், நீங்கள் அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். யார் கெட்ட வழக்கங்களுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு எடுத்து சொல், ஏன் இப்படிலாம் செய்யாதடி, எல்லாம் அடிச்சு போடுவான், கடைசி நீ நேரத்துக்கு தான் போக வேண்டியது வரும், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற, நான்லாம் ஓதுனதில் என்ன வந்திருக்கு தெரியுமா என்று எடுத்து விடணும். இதுக்குத்தான் உங்களை உருவாக்குறது மெயினாக. அதுக்கப்புறம் ஆவேசம் கோபம் கொண்டு வரதா மோசமான குற்றங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க. ஈடுபடணுங்கிற ஆசை வந்துடும். மோசமான குற்றங்கள், அசிங்கம், இவை யாவுமே தவறானவை தான். இருப்பினும் இந்த பருவத்தை விட்டு தவிர்க்க முடியாதது அப்படிங்கிறாங்க. இப்போ கற்றுக்கொண்டு செய்ய வேண்டி நினைக்கிறது ஒரு வகையில் வளர்ச்சியினுடைய அடையாளம். எனவே பெற்றோர்களாக இருக்கிறவங்க என்ன செய்யணுங்கிறதுக்கு தான் நான் இப்போ சொல்ல வர்றேன். பெற்றோர்களாக இருக்கிறவங்க, ஆசிரியர்கள், பள்ளிக, கல்வித்துறை, சமூகம், சட்ட அமலாக்க அமைப்பு, இவங்க அனைவரும் சிறார்களுடைய இந்த நிலையை புரிந்து கொண்டு சிக்கல் பிடுங்கல்களில் இருந்து அவர்களை காற்றாகணும் சமூகத்துடன் இணங்கி வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆலிம்களாக இருக்கிறவங்க மட்டுமல்ல, ஆலிம் அல்லாத மற்றவங்களும் செய்யணும். சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க, சமூகத்துக்காக வேண்டி என்ன செய்யணும், வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்பாங்க. ஓகே, நல்லது தான், இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதை விட வளர்ந்து கொண்டு இருக்கிற இளம் பருவத்தில் இருப்பவர்களை
சுத்தப்படுத்துங்க, தூய்மையாக்குங்க, நல்லவளங்களாக வளருவதற்கு ஆசைப்படுங்க. குற்றங்களில் சில இளஞ்சிறார்கள் உடைய ஒரு புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஆச்சரியப்படுவீங்க. குற்றத்தினுடைய தன்மை முதலாவதா 12 to 16 வயசு வரைக்கும் ஒன்று, 16 to 18 வயசு வரைக்கும் புள்ளி விவரம் எடுத்திருக்கான். நான் சுருக்கமாக ஒரு சிலதை மட்டும் சொல்லிடுறேன். உடல் ரீதியான குற்றங்கள், உடல் ரீதியான எல்லாத்தையும் பச்சை பச்சையாக சொல்ல முடியாது. இது 16 to 16 வயசு வரைக்கும் 1710 பேர் இடத்துல இருக்கான். 16 to 18 வயசு வரைக்கும் 1558 பேர்கிட்ட இருக்கான். ஒரு இடத்துல வச்சு 1,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எடுக்கப்பட்ட கணிப்பு. சொத்து தொடர்பானவை அந்த குற்றங்கள் வரலாம். இது எண்ணிக்கை இருக்குது. 12 to 16 வயசில் இருக்கிறவங்களுக்கு 1194, 16 to 18 வயசில் இருக்கிறவங்களுக்கு 1151. இப்படி சொல்லலாம். காயப்படுத்துதல், காயப்படுத்துறதுன்னு ஒரு டேஸ்ட் வந்துடும். அடிச்சுட்டு அவனுக்கு ரத்த வெளியுதான்னு பார்த்து அந்த ரத்தம் வந்த உடனே அப்படியே ஹீரோ, இதுக்கு பேர் தான் ஹீரோயிசம். இந்த ஹீரோயிசம் வந்துடும். அப்போ அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் திருட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்படி பார்த்து கொண்டு போனீங்கன்னா ஏகப்பட்ட குற்றங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு கதை, இன்னொரு கணக்கெடுப்பை மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த விவகாரத்தை முடிச்சுட்டு விஷயத்துக்கு வரேன். ஒன்றும் விஷயத்துக்கு வரல. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்குது. இன்னொரு பக்கம் அதிகரித்து வருது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 350 குற்றங்கள் நடக்கின்றன நாட்டில். யாருக்கு? குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு எதிராக. இணையத்தை தவறாக பயன்படுத்தும் குற்றங்கள் 400% அதிகமாக இருக்கிறது. எது? ஃபோன் இருக்குல்ல, எல்லாம் கெடுக்கிறதுக்கே பிறந்த மாதிரி இருக்குது. ஃபோனு, செல்ஃபோனு நீங்களும் போட்டு அரிக்கிறீங்க, அவங்களும் வாங்கி கொடுத்துடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது உங்கள் அம்மாவுக்கே தெரியாது. தயவு செய்து செல்ஃபோனை தவிருங்க. அதுக்கு ஒரு பருவம் வரும், தேவை வரும். அந்த நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணுங்க. யாரும் வேணாண்டா. இப்பயே என்ன வந்துச்சுங்கிறேன். அப்புறம் நீங்கள் ஓதி என்ன பண்ணியோ, குரானை பேசி என்ன பண்ணியோ, ஹதீஸை பேசி என்ன பண்ணியோ, அமலில் வராமல். அதனால் இது ரொம்பவும் பெரிய ஒரு குற்றமாக வந்திருக்கு. இணையத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய குற்றம் அதிகமாகிக்கிட்டே வருது. இது ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திய ஆய்வில் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். நாள் ஒன்றுக்கு சராசரியாக 350 குற்றங்கள் சின்ன பிள்ளைகள்கிட்ட இருந்து பதிவாகிக்கொண்டே வருதான். அதனால் நாம் மார்க்கத்தை படிக்கிறவளாக இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பேரண்ட்ஸுகளுக்கு முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் தொழுகலாம், நீங்கள் இபாதத் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், திக்ர் செய்யலாம். சொர்க்கத்து போயிட முடியுங்கிறீங்களா? நடக்காது, நடக்காது. இதை மட்டும் செஞ்சுட்டா போதாது. இன்னும் இவர் புதுசாக அவுத்து விட்றான்னு பார்க்காதீங்க. அல்லாஹ் ஜல்லஷானுக்கு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல 66:6 யா யுஹல்லதி நாமனோ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே கேட்டுக்கோங்க, ஆம்பளைகளும் சரி, கூ அம்ஃபஸக்கும், உங்களையும் காத்துக்கொள்ளுங்கள் நரகத்தை விட்டு, வஹ்லிக்கும், உங்களது குடும்பத்தாரையும் காப்பாற்றுங்கள் நரகத்தை விட்டு. முதல் சொன்னது ஓகே. நம்ம நஃப்ஸை காப்பாற்றுறதுக்கு தொழுகிறோம், வணங்குறோம், இபாதத் செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். அது மட்டும் பத்தாது. நீங்கள் தஸ்பீகை உருட்டுனா மட்டும் பத்தாது. வேற என்ன செய்யணும்? வஹ்லிக்கும், உங்களது குடும்பத்தார் தான் பிள்ளைங்க, அவங்களையே காப்பாற்றுங்கள் நரகத்தை விட்டு. காப்பாற்றுவது பொறுப்பு இருக்கு. நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பெற்ற செல்வங்கள் போகணும்னு ஆசைப்படணும். நாளைக்கு சொர்க்கத்தில் போய் பார்க்குற சந்தர்ப்பத்தில் என் பிள்ளை என்ன செய்யணும், நரகத்தில் கிடந்தா என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் துன்யாவில் இருந்தால் அது பிள்ளைகளை வளர்த்து என்ன புண்ணியம், என்ன பலன்? நல்ல மாதிரி சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கும் வாங்கி கொடுத்தா போதுமா? பட்டங்கள் பெருசாக வாங்கி கொடுத்துட்டா போதுமா?
ஒழுக்கத்தின்படி நடக்க வேணாமா, முறைப்படி நடக்க வேணாமா? அதற்கு தேவை நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய மார்க்க கல்வி. வெறும் உலக கல்வியை மட்டும் படித்து நீங்கள் தேரும்போது இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கூட போயிடலாம். இன்றைக்கி எப்படி இருக்காங்க ஸ்கூலில் பசங்கள்னு கேட்டால் அவர் ஏதாவது உபதேசம் சொல்லணும், அறிவுரை சொல்லணும்னு சார் ஆரம்பிச்சிட்டாருடா, விசில் கூட அடிப்பான். தவறு செய்யக்கூடிய மாணவனை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாதுங்கிறது கவர்மெண்ட்டுடைய உத்தரவு. இந்த கூத்தெல்லாம் எங்கே போய்க்க சொல்கிறது? கை வச்சிக்கிட்டா போச்சு, கேஸ் வந்துடும். அவர் எங்கே போகணும்? கோர்ட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். நாங்கள்லாம் எத்தனை அடி வாங்கியிருக்கோம் தெரியுமா? அடி வாங்க போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை ஒழுக்கமாக அவங்க வளர்க்க போய் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடி வாங்கினா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறாதுங்க. பள்ளிக்கூடத்துலேயோ மதரசாவிலேயோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கண்டிப்பு செய்கிறாங்க அப்படின்னா நல்லதுக்கு செய்கிறாங்கன்னு நினைக்கணும். அந்த புள்ள உங்களிடத்தில் அழுதா உனக்கு நல்லதுக்கு தானே செய்கிறாங்க, எல்லாம் அடிச்சு போடுவான், நீ பேசாமல் போன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு உடனே ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கே வந்துடுறது? சார் இங்கே வாங்க, என் பிள்ளை எப்படி நீங்கள் கை வைக்கலாம்? கை வைக்கிறதுக்கு தானே அனுப்பிச்சிருக்க ஸ்கூலுக்கு. ஒழுக்கம் சேர்த்து சொல்லி கொடுக்குறது தானே ஆசிரியருடைய வேலை. அதனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? வக்கூதுஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அதில் எரிபொருள் என்னவாக இருக்கும்? மனிதர்களும் கற்களும் இருக்குங்கிறான். நரகத்துக்கு எரிபொருள் விறகுலாம் போடுறோம்ல, அதெல்லாம் இல்லாமல் என்னவா இருக்குமா? மனிதர்கள் தான் எரிபொருள் நரகத்துக்கு. அதுக்கப்புறம் கல்லும் இருக்குமா. அவை உஇத்தத்தில் காஃபிரீன், காஃபிர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனத்திலிருந்து என்ன வழங்கணும்? நீங்கள் எப்படி போனாலும் நாம் மட்டும் சொர்க்கத்துக்கு போனால் போதாது, நாம் மட்டும் நல்லவர்களாக இருந்தால் போதாது, நம்மளுடைய குழந்தைகளும் வாரிசுகளும், நான் சொல்கிறது மக்களை மட்டுமல்ல பேரம்பேத்திகளை உள்பட சொல்கிறேன், பேரம்பேத்திகளை உள்பட சொல்கிறேன். சில பேர் பேரம்பேத்தியை வளர்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பீங்க, மகளுக்கு விட பேத்திக்கு அதிகமாக செல்லம் கொடுப்பாங்க. ஏன்னா நானே கொடுக்குறேன். அதே நேரத்தில் கண்டிப்பு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும், ஒழுக்க விஷயத்தில் சரியாக இருக்கணும், மார்க்கத்தின்படி நடக்கிறதுல சரியாக இருக்கணும். அதுக்காக சொல்ல வர்றேன். அதனால் அவங்களுக்கு காப்பாற்றுவது நம்மளின் மீது மிகப்பெரிய கடமையாக மாறி இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துவா ஒன்று அல்லாஹ் சொல்கிறான். அது நீங்கள் கேட்டிருப்பீங்க, குர் ரப்பி ஸித்னி இல்மா. மாணவிகள் இதை அடிக்கடி ஓதிக்கிட்டு வருவீங்க, ஓதாட்டி ஓதணும். இறைவா எனக்கு கல்வி அறிவை அதிகமாக்கு, செல்வத்தை அதிகமாக்கு, அழகை அதிகமாக்கு, துணிமணி அதிகமாக்கு. இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஏன்டா இது வந்துடுச்சுன்னா அது வந்துடும். எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும்? ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி அறிவை அதிகமாக்கு. இதை கேட்டுக்கிட்டே வரணும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனுஷர் இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு மனிதர் இடத்துல இப்படி சொன்னாங்களாம், அத்திப் இப்னக, மகனுக்கு ஒழுக்கத்தை கற்பி. ஏனென்றால் உனது மகனை பற்றி நீ எவ்வாறு அவனுக்கு ஒழுக்கம் கற்பித்தாய் என்றும் கேள்விக்கு ஆளாவாய். பெற்று வளர்த்துட்ட மட்டும் பத்தாது, ஒழுக்கத்தை எப்படி கற்றுக் கொடுத்தோங்க கூடிய கேள்வி வரும். என்ன அவனுக்கு கற்றுக் கொடுத்தாய் என்ற கேள்வி வரும். அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு இடத்துல ஒருத்தர் வந்தார். அவர் தகப்பனார், கலீஃபா அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, இந்த என் பையன் இருக்கான்ல, சொன்னால் சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாகணும்ன்றார். அந்த பையன் லாஜிக்காக பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, இவர் என்னை பெற்றாரே, பெற்றதுக்கு பிறகு எனக்கு ஏதாவது நல்லது கெட்டதை சொன்னாரான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். தொழுகணும்னு ஒரு தடவையாக சொல்லி கொடுத்துருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். சொல்லலை.
கெட்ட வேலைகள் செய்யக்கூடாதுன்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாரா? சொல்லவே இல்லை. அவராட்டு சம்பாத்தியத்திலே இருந்தார். நம்ம வீட்டு ஆண்கள்லாம் பெரும்பாலும் அதைத்தான் பண்ணுறீங்க. கோச்சுக்கிட்டாலும் சரி பரவாயில்ல, எனக்கு கடை வச்சுருக்கேன், எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது, நான் ஐடியில் உட்காந்து வேலை பார்த்துருக்கேன், அதெல்லாம் எனக்கு பார்க்க முடியாது, உன் பிள்ளைய நீயே கவனிச்சுக்க. அவன் பொம்பளைகளுக்கு பயப்பட மாட்டான் தெரியுமா? ஒரு விஷயம், உங்களை பார்த்தா தான் பயப்படுவான். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது தப்பு பண்ண விட ஓன்னு கத்துறது யார? மனைவியை. என்னடி பார்த்தா நீ என்னடி கவனிச்ச? அவங்க சமையல் வேலையை பார்ப்பாங்களா, வீட்டை கூட்டுவாங்களா, அதை பார்ப்பாங்களா, இதை பார்ப்பாங்களா, இந்த பயலையும் பார்ப்பாங்களா? அப்போ பெற்றோராக இருக்கக்கூடிய, அதுலேயும் குறிப்பாக கணவன்மார்களாக இருப்பவங்க, தகப்பனாக இருக்கிறவங்க, சொத்து சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, பிள்ளைகளை கவனிங்க. அவனுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லுங்க, அரட்டுங்க, அன்போடு அரட்டுங்க, தட்டி கொடுத்து அனுப்புங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் பூர்வாத்தையும் வந்துச்சு லேடிஸ்ட்டு ஒப்படைச்சிட்டோம், அவங்க பார்த்துக்குருவாங்கண்டா அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருக்கணும். அதனால் இந்த குழந்தைகளுடைய நிலையை பெற்றோராக இருக்கக்கூடிய இருவரும் சேர்ந்து கவனிக்க வேண்டும். அதுக்கு தான் அவர் சொன்னார். அப்போ உமர் அலி எல்லாம் கேட்டாங்க, குர்ஆனை கட்டுப்பிச்சியான்னு கேட்டாங்க. ரிப்போர்ட் பண்ணார்ல அதை தகப்பன்ட்ட, குர்ஆன் கட்டுப்பட்டிருக்கா? இல்லை. தொழுகப்போ சொன்னியா? இல்லை. தொழுகையில் என்ன செய்யணும் ஏதாவது சொன்னியா? இல்லை. தகப்பனுக்கு செய்ய வேண்டியது, தாய்க்கு செய்ய வேண்டியதை பற்றி அவனுக்கு ஏதாவது உணர்த்தினியா? இல்லை. எல்லாத்துக்கும் நோ தான் அவருடைய ஆன்சர். சொன்னார். அப்போ இப்னு உமர் அலி உமர் அலி அல்லாஹ் தஆலான்னு சொன்னாங்க, நீ வந்து இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்கே லாயக்கு இல்லை, அவன் மகன் தான் சரியாக இருந்திருக்கிறான்னு தெரியுது வருது, நீங்கள் சொல்லலை, அதனால் ஏற்பட்ட விளைவுன்னு சொல்லி போட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்குறதே விட்டுட்டு அனுப்பிச்சி வச்சாங்களாம் அறிவுரை சொல்லி. ஆக பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டால், நான் பெற்ற செல்வமே என்று எப்படி கொஞ்சுறீங்க, அந்த செல்வம் செல்வமாக இருக்க வேண்டுமெண்டா. நான் ஒன்று சொல்கிறேன், அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலேயே ஒரு துவா ஓத சொல்லி மக்களுக்கு பெற்றோருக்கு மக்கள் வந்து துவா செய்ய சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு அழகாக ஒரு துவா சொல்லி கொடுத்துருப்பான். நீங்கள் கூட அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இறைவா, நான் சிறுவனாக இருந்த நேரத்திலே, சிறுமியாக இருந்த நேரத்திலே என் தாயும் தந்தையும் என்னை எப்படி வளர்த்து பாராட்டி வளர்த்தார்களோ அதே போன்று இன்று அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக. யார் கேட்கணுங்க? மக்கள் கேட்கணும். அதை நீங்கள் சொல்லி கொடுத்து வந்தால் தானே நீங்கள் மௌத்தான பொருள் கேட்பீங்க. எங்களை பாத்தியாவதை சொல்லுவீங்க, நாங்கள் ஆமி ஆமின்ட்டு போயிடுவோம். நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் தகப்பனாரோ தாயோ இறந்து போயிட்டா அழுது உருக்கமாக கேட்கணும்படி எனக்கு என்ன இருக்குது? நான் ஒரு அலிம்சா ஓதுறக்க என்னை கூப்பிட்டீங்க, நான் வந்து ஓதி முடிச்சிட்டேன். வாய் தான் பேசுது, உள்ளத்தோடலாம் கேட்க முடியாது சார். எத்தனை பேர்கிட்ட சார் கேட்க முடியும்? இது எனக்கு அடுத்த ஒரு பாத்தியா இருக்குது, அங்கே போய் அழுக முடியுமா? இப்படி அழுகணும்னா அழுதுகிட்டே இருக்கணும் நாள் முழுக்க. அழுகையும் கண்ணீரும் மனசிலே துக்கமும் இல்லாத துவா எடுபடாது தெரியுமா? எங்கள் கவனப்புறாத்தை எங்கேயாவது வச்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி துவா செய்ய முடியும்? அதனால் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் துவா செய்யக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அதில் உருக்கம் இருக்கும். இன்றைக்கி அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனது தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் எவ்வாறு என்னை அன்பு பாசத்தோடு வளர்த்தார்களோ அது மாதிரி அவர்களை இப்போது எப்போ மௌத்துக்கு பிறகு கபரில் நல்ல நிலையில் வாழ வைப்பாயாக. ஃபாத்தியா ஓதுறவர் கேட்குறத விட உங்கள் புள்ள கேட்குறதுல தான் எஃபெக்ட் இருக்குது. விளங்குதா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் 10வது பாத்தியா ஓதிட்டேன், 40வது பாத்தியா ஓதிட்டேன். ஓதுனா என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றுமில்லை, பேசாமல் அதெல்லாம் நடக்காது. யாருக்கு செய்யணும்னு கேட்டால் உங்கள் மக்க செய்யணும். ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் அழுகும். ரத்தம் வந்து அழுகும், அழ வைக்கும், உணர்ச்சியை கொடுக்கும். அந்த பிளட்டுக்கு உண்டான எஃபெக்ட் அதுதான். அப்போ நீங்கள் இருக்கிற நேரத்திலே அந்த குழந்தைகள் அப்படி வளர்த்து ஆளாக்கி போயிருந்தா கட்டாயமாக அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ் இடத்துல அந்த துவாவை செய்வாங்க.
அப்படி துவாவை செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆளாக்குங்க. நல்லா படிக்க வைங்க, வேணான்னு சொல்ல வரல. நல்லா ஓத வைங்க, டிகிரி வாங்கட்டும், என்ன வேண்டாலும் செய்யணும். ஒழுக்க சீரழி வந்துடக்கூடாது. இதுதான் ரொம்ப மெயின். பள்ளி கல்லூரியுடைய வாழ்க்கையில் என்ன வருது தெரியுமா? முதல்ல புகைப்பழக்கம். அதைத்தான் அவன் ஸ்டேலுண்டே நினைக்கிறானே, அதுக்கு நேராக ஊற்ற மாட்டேன், நேராக ஊற்ற மாட்டாராம். அப்புறம் குடிப்பழக்கம், அப்புறம் கெட்ட வேலையை செஞ்சு போட்டு வீட்டுக்கு தெரியாமல் கருவை கலைக்கிறது. என்ன கொடுமை தெரியுமா? பெரும் கொடுமை நடக்கு. அடுத்தது கண்ட உடனே வீட்டை விட்டு ஓடி போகிறது. ஏதாவது ஒன்றுக்கு இது வந்தால் வீட்டுக்கு விட்டு போயிடுறது. தற்கொலை, சூசைடு. பேப்பர்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? பூரா 10 வயசு பையன், 17 வயசு பையன், 20, அவன் என்னத்தங்க வாழ்க்கையை பார்த்துட்டான். ஆச்சரியமா இல்லையா? பார்க்காம உடனே சூசைடு. அதில் சூசைடு பண்ணும்போது காசு கேட்டு கொடுக்காதனால அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு போட்டு இவன் சாவான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒழுக்க சீரழிவுக்கு காரணம் இறை அச்சம் இல்லாமல் போனது. இறைவனை பற்றி அச்சம் இல்லை. நான் யாரை குத்துனா என்ன, நானே தற்கொலை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் யார் என்ன செய்ய போறா அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லட்டா உங்களுக்கு? ஹதீஸு, யார் இங்கே எதை கொண்டு தனது உயிரை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொள்கிறாரோ அதே மாதிரி மறுமையிலே நரகத்தில் அவன் வேதனை செய்யப்படுவான். ஒருத்தன் மாடியிலிருந்து குதிச்சா அங்கேயும் ஒரு மாடியிலிருந்து குதிக்க வைப்பாங்களாம் மலக்குமார்கள். அது டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி விஷத்தை குடிச்சு செத்து போனால் விஷத்தை குடிச்சு சாப்பிட சொல்லுவாங்க. இவன் தற்கொலை பண்ண உடனே சிக்கலை விட்டு நீங்கிட்டோம்னு நினைக்கிறான். இல்லை, இனித்தான் சிக்கல் ஆரம்பிக்க போகுது. மார்க்க சொல்லி கொடுத்துருக்கிறது. லேசாக நினச்சிட்டு கூட சூசைடை கனவுல கூட நினைக்கக்கூடாது. யாரும், பசங்களாகட்டும், பிள்ளைகளாகட்டும், தாயாகட்டும், தாயதாகட்டும். அப்படி அது வேற ஒரு பக்கம் வருது, தற்கொலை இப்படி வருது. இந்தியாவில் நடுத்தர குடும்பங்களில் நடந்திருக்கக்கூடிய இதை பார்த்தாங்கன்னா 20 ஆண்டுகளில் 1 கோடி கருக்கலைப்புகள் நடந்திருக்கு. 1 கோடி. என்ன இது அர்த்தம்? 20 ஆண்டுகளில் 1991 1000 ஆண் குழந்தைக்கு 945 பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இந்த பாக்கி என்னாச்சு? பெண்ணுட்டு தெரிஞ்ச உடனே கொலை பண்ணுறது, இப்படி எல்லாம் இருக்கு. 2001 927 பெண் குழந்தைகள் தான் பிறந்ததே. அதனால் இப்போ என்ன ஆயிருக்கு தெரியுமா? பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் இப்போ ஆம்பளை பிள்ளையை பெற்று ஆம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும் வச்சுக்க. ஏன் அவனை மட்டும் வச்சு என்னத்தை ஆக்கி திங்க போகிற? ஒன்றும் நடக்காது. மாப்பிள்ளைக்கு இருக்கானுவ, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. பெரிய கிராக்கியில் நீங்கள் வேறு இப்போ காலரை வேறு தூக்கி விட்டீங்க, ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாடா அப்படி தாண்டா, ஷர்ட் வேறு போட ஆரம்பிச்சிட்டிங்க. என்னடா கிடைக்க மாட்டேங்குது. நான் சொல்ல வர்றது என்ன செய்யுமா அந்த விஷயத்தில், அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். சாலிகானவனாட்டு பாருங்க. காசு இருக்கா, பணம் இருக்கா, அழகாக இருக்கானா, அதுவா இதுவா, அந்த இளவெல்லாம் பார்த்தோலே அதன் காரணம் இது பூரா அழிஞ்சு போயிடும். அழியாமல் இருக்கிறது எது தெரியுமா? நல்லொழுக்கமோ, அல்லாவுடைய அச்சமோ, இறை பக்தி இருக்காவும். அவன் நிச்சயமாக உனக்கு கைவிட மாட்டான். அப்படி தேடுறதை விட்டுட்டு ஐடி படிச்சிருக்காரா, ஃபாரினில் வேலை பார்க்குறாரா, இங்கிலீஷில் பேசுவாரா, இங்கிலீஷில் பேசினா உனக்குன்னா அவன் பேசாட்டேன்னா, இப்படி பார்க்காதுங்க. இது தாய்மார்கள் செய்கிற கோளாறும் இருக்குது. இதில் நல்ல குழந்தைண்டா என்ன அர்த்தம், நல்ல மாப்பிள்ளைண்டா என்ன அர்த்தம், நல்ல மருமண்டா என்ன அர்த்தம், நல்ல ஒழுக்கத்தோடு நடக்கணும், அல்லாவை பயந்து நடக்கணும், தொழுக வணக்க இபாதத்து இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடு இருக்கக்கூடாது, வட்டி இருக்கக்கூடாது, விபச்சாரம் இருக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி தேடணுமே இல்லையா? அதை விட்டுட்டு அவனுக்கு என்ன காசு, அவனுடைய பேக்ரவுண்டு என்ன பார்க்கக்கூடாது. அதுக்காகத்தான்
உங்களுக்கு இஸ்லாமிய நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உங்களுக்கு எல்லாம் நல்லது ஒரு பாக்கியத்தை தரணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏண்டா அடுத்த தலைமுறை உருவாக்கம் இருக்குல்ல, அது சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை உருவாக்கம் இருக்கும்போதே இருக்கிறவங்க அடுத்த தலைமுறையை சரியாக உருவாக்காமல் போனால் அடுத்து வரக்கூடிய தலைமுறை நிச்சயமாக கெட்டுத்தான் போகும், நாடே கெட்டு குட்டிச்சவராக போகும். அந்த அடுத்த தலைமுறை உருவாக்கத்தில் யார் யார் ஈடுபட்டிருக்கீங்களோ இங்கே ஓதி கொடுக்குற ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் அவங்கள கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. அவங்களுக்கு கல்வியை போதிக்கிறது மட்டுமல்லாமல் நல்ல ஒழுக்கத்தை போதிங்க, அவர்களுடைய கடமைகளை உணர்த்துங்க, நல்லது கெட்டதுகளை சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அவங்க அவங்கள கடைசி வரைக்கும் மறக்காமல் இருப்பாங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த மதரசாவை நீடித்து நிலைத்து இன்னமும் பல்லாண்டு காலம் நடந்து ஆயிரக்கணக்கான ஆலிம்களை பட்டதாரிகளை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. இதை யார் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் உதவிகளையும் அல்லாஹ் தருவானாக. நீங்களும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. 30 நிமிஷத்துக்கு மேலே போகல. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.